முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீண்ட நேரமாக உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் என்று காத்திருக்கின்றேன். 2 நற்செய்திகள் உனக்கு கிடைக்கப் போகின்றது. அதனை சந்தோஷமாக பெற்றுக்கொள் தங்கமே. வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னை பிரார்த்தனை செய்கின்றாய். கவலை கொள்ளாதே. எதுவுமே மாறவில்லை என்று நினைக்காதே. எல்லாம் விரைவில் மாறும். இன்றைய நிலையை மாற்றி ஒளிமயமான அழகான வாழ்க்கை உன்னை தேடி வரும். உனக்கு நல்லது நடக்கும். உன் நாட்கள் கற்கண்டு போல இனிமையுடன் மலர்ந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பாய். என்றும் என் அருள் உன்னோடு இருக்கும். கவலை கொள்ளாதே. உன் அப்பா நான் சொல்கின்றேன். உன்னை பற்றி 1000 பேர் 1000 பேசினால் பேசட்டும், விட்டுவிடு. உன்னை பற்றி எனக்கு தெரியும். நான் உன் அருகிலே உன் கூடவே தான் இருப்பேன். நான் இருக்கும் பொழுது எந்தவித கவலையும் படாதே. ஏதோ ஒரு நபர் மூலமாக நான் உன் அருகில் இருந்து கொண்டு உனக்கு செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நன்றாக செய்து முடிப்பேன். வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்று ஒரு நாளும் கூறாதே. நிம்மதி என்பது வெளியே இல்லை, அது உன் உள்ளத்தில் தான் இருக்கின்றது. உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். நீ மற்றவர்களை பற்றி கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு உன் வாழ்க்கையில் கவனம் செலுத்து. உன் கடமையை செய்துவிட்டு பலனை பற்றி கவலைப்படாமல் இருந்தால் உனக்கு கிடைக்க வேண்டிய பலன் தானாகவே உன்னை தேடி வரும். நீ வெகு நாட்களாக வேண்டிய ஒன்று உன் கையில் இன்று வந்தடையும். உன் தேவைகள் அத்தனையும் நிறைவேறும். நான் அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன். வரும் செவ்வாய்க்கிழமை மிகப்பெரிய மங்கள செய்தி உன்னை தேடி வரும் என்று கூறினேன் அல்லவா? அதே போன்று நிச்சயமாக உன்னை தேடி வரப்போகின்றது. மனமுருகி என்னை வழிபட்டால் உன் கண்களின் இடையில் நான் வந்து நிற்பேன். உன் கண்முன்னே வந்து காட்சியளிப்பேன். உங்களில் பலருக்கும் மனதில் உள்ள கேள்வி, நான் யாருக்காக வாழ்கிறேன்? நான் யாருக்காக வாழ்கிறேனோ அவர்களே என் மனதை புரிந்து கொள்வதில்லை, என் கஷ்டத்தை புரிந்து கொள்வதில்லை என்று உன் கேள்வி எனக்கு புரிகின்றது. நீ உனக்காக வாழத்தான் இந்த பூமிக்கு வந்துள்ளாய். உன் வினையை தீர்க்கத்தான் பிறப்பெடுத்துள்ளாய். மற்றவர்களுக்காக வாழ முயன்றாலும் அது முடியாது. உன் வாழ்க்கையை பொறுமையோடு ஞானத்தோடு வாழ வேண்டும். உன் மனசாட்சிக்கு உறுத்தாமல் நீ நடந்து கொள்ள வேண்டும். முருகன் அருளால் நான் இப்பூமிக்கு வந்தேன், நன்றாக வாழ்வேன் என்று மனதிற்கு சொல்லிவிடு. உனக்கு ஒரு நற்செய்தி கிடைக்கப் போகின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு செய்தி இன்று உன்னை தேடி வரும். அதேபோல் மிகப்பெரிய உதவி ஒன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது. யாரோ ஒருவரின் மூலமாக உன்னுடைய தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப் போகின்றேன். 2 நற்செய்திகளும் உன்னை தேடி வந்து உன்னை ஆனந்தத்தின் உச்சிக்கு அழைத்து செல்ல போகின்றது. மகிழ்ச்சியோடு இரு தங்கமே. உனக்கான அனைத்தையும் நான் செய்து கொடுக்க போகிறேன். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.